ஹாய் யுவர்ஸ், இன்றைய தினம் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் நடைபெற்றது. ஃபோன் ஒன் ஓஎம்ஆர் சீட்டில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். டிஆர்பி வந்து எப்படி வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தொடர்ந்து வந்து நம்மளும் அப்டேஷன் கொடுப்போம் டென்டேட்டிவாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட ஆன்சர்க்கே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து எல்லோரும் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. ஸோ வித் புக் ப்ரூஃபோட தான் நம்ம இந்த ஆன்சர்க்கே கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம ஜஸ்ட் ரீட் தான் பண்ணுவோம். ஃபுல் பிடிஎஃப் ஃபார்மேட் கொஸ்டின் நம்மளுக்கு கிடைக்கல. கிடைச்ச தகவல் வச்சு நம்ம ஆன்சர்க்கே கொடுக்குறோம். ஃபுல் ஃபார்மேட் கொஷின்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வஞ்சி புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து பொருத்தமான அது வந்து ஒரு குறள். ஓகேங்களா? அந்த குறளுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ. கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த கொஸ்டின் நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிக் பண்ணியே காமிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக வினையடி விகுதியுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். வினையடி விகுதியுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கோட ஆன்சர் வந்து ஏ. நீ கொஸ்டின் கையில எடுத்து வச்சுக்கலாம், ரொம்ப நல்லது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா துல்லாத சீர்கள் தழுவாக, அது யாப்பின் ஓசை. ஓகே, அந்த யாப்பின் ஓசை வந்து கேட்டிருக்காங்க. துல்லாத சீர்கள் அப்படின்ற ஒரு கொஸ்டின், யாப்பின் ஓசை. ஆன்சர் வந்து பி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுத்துக நன்மொழி. ஓகேவா? பொறுத்துகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுத்துக வந்து 2-3 பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொறுத்துக வந்து பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி நன்மொழின்னு இருக்கும். அதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா பிரித்தளவு ஒரே ஒரு கொஸ்டின் தான், கிடந்த அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. அதுக்கப்புறம் விடிப்பட்ட சொல்ல வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. இரத்தலும் இரத்தத்தலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதோட ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி. ஓகேங்களா? அதோட ஆன்சர் வந்து சி. விடுபட்ட சொல்லை எழுதுக, அதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. அதாவது என்ன ஆன்சர் வந்து ஈதலே கனவிலும், ஈதலே கனவிலும். அதுக்கப்புறம் 7வது கொஸ்டின் செந்தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். செந்தாமரை அது வந்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி விதி. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முரண்பாடு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து முரண்பாடு மெய்யாமை. முரண்பாடு மெய்யாமை அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. அடுத்த பொறுத்துக வந்து முரண்பாடு மெய்யாமை, இது மாதிரி ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. ஓகேங்களா? பொறுத்துக அடுத்தது வந்து அசை வாய்ப்பாடு, அது நேர் தேமா நில்நேர் புளிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. அதே மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு, தமிழர் பண்பாட்டில். ஓகேவா? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பொசுக்குரியது வெயில், பொசுக்குகிறது வெயில், பொசுக்கிறது வெயில். அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. பொசுக்கிறது வெயில். அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 அடுத்த கொஸ்டின் 12வது கொஸ்டின் நம்ம சொல்றோம். மயிலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். மயிலு அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு ஆன்சர் வந்து பி. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்திற்கு வருபவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். ஒரு இடத்திற்கு வருபவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். அதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. ஒரு இடத்திற்கு வருபவர் அப்படின்னு சொல்லிட்டு சி. அடுத்தது 14வது கொஸ்டினோட ஆன்சர் சரியான கூற்று. சரியான கூற்று அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துல ஒரு கொஸ்டின், ஆன்சர் பி. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருஞ்சித்தனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கனிச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி 1ல கேட்டிருப்பாங்க. அது தமிழ் தாய் வாழ்த்து முத்தம்புரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர், தமிழ் தாய் வாழ்த்து. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 16வது கொஸ்டின் உங்களுக்கு நீரே அருளும், அதாவது வந்து சீத்தலை சாத்தனாரோட கூற்று ஒண்ணு கேட்டிருப்பாங்க. அது யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு, அது வந்து சீத்தலை சாத்தனார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 17வது கொஸ்டின் அதே மாதிரி மதுரை காஞ்சின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆன்சர் ஏ. அமைச்சரின் கடமைகள் அப்படி என்ன, அமைச்சரின் கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காஞ்சியில வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த 18வது கொஸ்டின் உணர்வு பொங்கி, உணர்வு பொங்கி. இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. தவறான இணை கண்டுபிடிக்கிறது முறுக்கு மீசை, முறுக்கு மீசை வந்தார். ஆன்சர் வந்து சி. ஆன்சர் வந்து சி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 20வது கொஸ்டின் ஆன்சர் பி.
அதாவது மா பே சிவஞானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று ஒன்று இருக்கும். மா பே சிவஞானம் கூற்று. அதோட ஆன்சர் வந்து பி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நாவல். நாவல் நாவல்ல வந்து புதிய வளர்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பொருந்தாதை வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா, பொருந்தாத சொல்லி தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா நாவல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர். நாவல் புதிய வளர்ப்புகள் அப்படின்னு அதுதான் அதோட ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 22வது கொஸ்டின் வந்து ஆன்சர் பி, கல்வியும் செல்வமும். கல்வியும் செல்வம். இது 21 22 பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கொஸ்டினாவே இருக்கும். அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாத சொல்லை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுதான். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 23வது கொஸ்டின் கரிசல் மண்ணின் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு வந்து ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா சி கு அழகிரிசாமி. கு அழகிரிசாமி. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 நன்மொழி பத்தி, அதாவது நற்றிணை. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நற்றிணை. நன்மொழி பத்தி பிள்ளையா நன்மொழிக்கு பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து நற்றிணை. அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நற்றிணை. அந்த 21வது கொஸ்டின் சொன்னேன் பாருங்க. ஆக்சுவலா வந்து அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது கிட்டத்தட்ட வந்து 30 கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியல. ஓகேல. அதுல வந்து 21வது கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்மளுக்கு ஆன்சர் தெரியாது. 22வது கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பி. அது 25வது கொஸ்டினுக்குமே வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து தெரியல. ஆன்சர் வந்து என்னன்னு தெரியல. 26வது கொஸ்டின் பி, காற்று பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி. அதே மாதிரி 27வது கொஸ்டின் அதுக்கு வந்து நம்மளுக்கு ஆன்சர் தெரியல. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 28வது கொஸ்டின் என் நண்பன் சுப்பையா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சி. என் நண்பன் சுப்பையா. எனக்கு அதுக்கு ஆன்சர் வந்து சி. 29வது கொஸ்டின் பொய்க்கால் குதிரையாட்டம். 29வது கொஸ்டினுக்கு பொய்க்கால் குதிரையாட்டம். 30வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன். ஊருக்கு ஜெயகாந்தன் பத்தின ஒரு தகவல், ஒரு வினா. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயகாந்தன். ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லுமே கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழோட எலிஜிபிலிட்டி டெஸ்டோட ஆன்சர் தான் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம கீழே வந்து 1க்கு வந்து என்ன, 2க்கு என்ன, 3க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுக்குறோம். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. இதை தொடர்ந்து நம்ம மேஜர் வைஸ் வந்து நம்ம ஆன்சர் கீ வந்து கொடுப்போம். முடிஞ்சாலும் நம்மளுக்கு கொஷின்ஸ் பேப்பர் வந்து அவைலபிளாக கிடைக்கல. ஸோ அதனால தான் இவ்வளோ லேட்டாக நம்ம இதுக்கான ஆன்சர் கே வந்து கொடுக்குறோம். டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு ஏ 2க்கு பி அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. தொடர்ந்து நம்மளோட போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.